நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறப் போகுதுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு கோவில், இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம்னா தங்கமலை முருகன் கோவில். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்களுக்காக படியேறி செல்லும்போது எதுவுமே ஏற்படக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறிய சிறிய படிகளாக அமைச்சிருக்காங்க. இந்த தங்கமலை முருகன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த முருகனுடைய ஆலயத்தில் சிறு சிறு சன்னதிகள் இருக்குது. இந்த சன்னதிகளை இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில் பற்றினா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா விரைவில் சரியாகிடும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆலயம்தான் மீது அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருபாலிக்கக்கூடிய இந்த தளத்தை நாம பார்க்க போறோங்க. இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா முருகனை எந்த முறையில் வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதற்கு சரியான ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது பார்க்கின்ற சன்னதி பார்த்திங்கன்னா அனுமனுடைய சன்னதிங்க. இந்த அனுமனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. அதே போல் இப்போது நம்ம பார்த்துட்ருக்க முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா கருவறையில் பார்த்தீங்கன்னா தீப ஒளியில் காட்சியில் எடுத்துட்ருக்காரு. இந்த நேரத்தில் மனதார முருகனை நினைத்து கொண்டு முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. மேலும் எந்த ஒரு ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா இல்லாத சிறப்பும் அழகும் வாய்ந்த இடுமன் பார்த்தீங்கன்னா இடுமன் சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில் இடுமனை வழிபட்டாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்து விலகிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பனை பார்க்கின்றோம். இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் பார்த்தீங்கன்னா 18 படிகளை உணர்த்துக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் இந்த சபரிமலை ஐயப்பனை பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்காக மாலையிடக்கூடிய நாட்களில் இங்கு வரக்கூடிய பக்தர்களின் அதிகங்க. அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கு ஸ்ரீராமருடைய சன்னதியை பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சுற்றியில் இருக்கக்கூடிய இன்னொரு சன்னதினா காலபைரவர் சன்னதிங்க. இந்த காலபைரவரை வழிபட்டால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடும். காலபைரவருக்கு உகந்த அஷ்டமி தினத்தில் இங்கே தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. அதே போல் காலபைரவருக்கு உகந்த அஷ்டமி தினத்தில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. தொடர்ந்து 9 வாரங்கள் வழிபட்டு வாங்க, சிறப்பான பலன் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய தரிசனத்தை பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் தனலட்சுமி தெய்வம். இந்த தனலட்சுமி தெய்வத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி மலர்களால் பார்த்தீங்கன்னா அலங்காரம் செய்து மனதார பார்த்தீங்கன்னா தனலட்சுமி தாயை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நிதி நெருக்கடியினே எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அது படிப்படியாக விலகிடும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாக தவறாமல் இந்த யாருக்கு பார்த்தீங்கன்னா கற்கண்டை பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டுவாங்க, சிறப்பான பலன் உண்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய சுற்றுல பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த தனலட்சுமி தெய்வம். பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குன்னு உகந்த ஒரு நாள்னா செவ்வாய்க்கிழமை நாளுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று எந்த ஒரு வழிபாடு மேற்கொண்டாலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. ஆக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லல்கள் நிச்சயம் நீக்குங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறா இறைவான்னு புலம்புவீங்கள்ல, இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கமலை முருகன் கோவிலில் தவறாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செய்து வந்தாலே முருகனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய பார்த்தீங்கன்னா
பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. ஆகவே இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வழிபடக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை எப்போது அதிகமாக இருக்கான். செவ்வாய்க்கிழமை ஏன் அவ்வளவு முக்கியம் என்னன்னா, முருகப்பெருமானுக்கும் துர்க்கை அம்மனும் வழிபட்டால் சிறப்பான பலனை தரக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த முருகப்பெருமான். இந்த நாளில் இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவதால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா தைரியம், வீரம், மனோபலம், வெற்றின்னு, செல்வன்னு அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு தருவாருங்க. செவ்வாய்க்கிழமையினால் முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் இந்த ஒரு வழிபாடோ விரதம் மேற்கொண்டா அது உங்களுக்கு பல மடங்கு நற்பலன்களை நிச்சயம் தருங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு திதி, நட்சத்திரம், கிழமைன்னு விதமான விரதங்களை நம்ம கடைப்பிடிப்பதில்ல. ஆனால் திதி அடிப்பில் விரதம் இருந்தால் 15 நாட்கள், நட்சத்திர அடிப்படையில் இருந்தால் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் மீண்டு வரக்கூடிய நாளில் தான் விரதம் இருக்க முடியுமே. ஆனால் கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறுகிய காலத்தில் வரக்கூடிய நாளாக இருப்பதால் இந்த நல்ல கோவிலுக்கு சென்று வழிபடுங்க, சிறப்பான பலன் உண்டுங்க. செவ்வாய் பகவான் தாங்க வீடு, நிலம், சொத்துன்னு அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறாரு. செவ்வாய் பகவானை வழிபட்டாலே நமக்கு பார்த்தீங்கன்னா வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் ரத்தம் தொடர்பான நோய்களுக்கு காரணமானவர்னு சொல்லுவாங்க. இவரே உடலின் வலிமையும் தைரியத்தையும் தரக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறாரு. எனவே ஆங்காரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானின் முருகப்பெருமானின் திருநாமங்களையும் ஒன்றான குமரன் திருநாமத்தோடு சொல்வோம். எனவே செவ்வாய்க்கிழமைனால முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒரு சேர மனதில் நினைச்சுக்கிட்டு மனதார வேண்டிக் கொண்டா விரைவில் நிச்சயம் உங்களுக்கு திருமண யோகத்தை தந்துருவார். இதே போல் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேருங்க. குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் குறைங்க. அதோடு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்ய செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரமான காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலத்தில் செய்யும்போது அதற்கு உங்களுக்கு விரைவான பலன் உண்டு. என்ன நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் இந்த தங்கமலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். ஆலயத்தில் சிறப்பான ஒரு வழிபாட்டு முறைனா வெற்றிலை தீப வழிபாடு தாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் அதிகாலை குளிச்சுட்டு வீட்டு பூஜையில் வழக்கம் போல் ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த முருகனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சு 6 விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெற்றிலைகளை 6ஆக எடுத்து வச்சுட்டு வெற்றிலை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம்னு பார்த்தாலும் அதன் காம்பு பகுதியில் மூதேவி இருப்பதாக சொல்லுவோம். அதனால் அவற்றின் காம்பு பகுதியை கிள்ளி எடுத்துட்டு பின்னர் 6 வெற்றிலைகளின் மீது நடுவே நுனிப்பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போது இந்த வெற்றிலைகளை விசிறி போட தட்டில் பரப்பி வச்சுட்டு 6 வெற்றிலைகளோட நுனிப்பகுதியில் வெளிப்புறமாக பார்த்தீங்கன்னா உட்புறமாக இருப்பது போல் அந்த வெற்றிலையை ஒன்றின் மீது ஒன்றாக படுக்க வச்சுட்டு 6 வெற்றிலைகளும் பூ வைத்து மத்தியில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு நெய்யில்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி விளக்கில் கிள்ளி வைத்த வெற்றிலை காம்பு போட்டு தீபம் ஏற்றுங்க. விளக்கானது 6 வெற்றிலைகள் இருக்கும் வகையில் விளக்கை வச்சுடுங்க. பிறகு முருகப்பெருமானை நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்துட்டிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த விளக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரமாவது அப்படியே எரியட்டுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் அவருக்கு உகந்த எள் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக விலகிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கு அமைந்திருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் நவகிரகத்தை 9 முறை வலம் மனதார நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மேலும் இந்த நவகிரகத்திற்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பொருட்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடுங்க. இந்த கோவிலில் அமைந்த முருகனுடைய 108 போற்றி மந்திரங்களை பார்த்துட்ருக்கோம். மனதார முருகப்பெருமானை வழிவிட்டு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதனை முன்வைத்து இந்த ஒரு பார்த்தீங்கன்னா மந்திரத்தை மனதார உச்சரித்து வேண்டினீங்கன்னா நிச்சயம் நிறைவேறிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தற்போது நந்தி தேவரனுடைய காட்சியை பார்த்துட்ருக்கோம். இந்த நந்தி தேவருக்கு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி
மனதார நீங்கள் வழிபடுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை இந்த நந்தி தேவர் சிவபெருமானிடம் சொல்வார். உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேற்றி தருவாருங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உகந்த பிரதோஷ தினத்தில் சிறப்பான பூஜைகளும் நடத்தப்படுதுங்க. அந்த பூஜையில் கலந்து கொண்டு சிவனை தரிசித்தாலே மிகப்பெரிய புண்ணிய பலனும் உண்டுங்க. இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா தங்கமலை முருகப்பெருமானுடைய சிறப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு முருகப்பெருமானும் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி, ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.